So good morning everyone. Good morning. So I would like to share my experience of recent FTP which I attended at Hosur. So this FTP was organized by Force, it's a startup incubator in association with AICTE. So this FTP was focused on innovation and entrepreneurship. So they described about the different tools and methodologies used for assessing a startup capability. ஒரு ஸ்டார்ட்அப் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணணும், அதை எப்படி வந்து ஒரு கம்பெனிக்கு ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது அந்த FTPயோட அஜெண்டா. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி FTP we are given a problem statement by Titan. So their problem statement is, in a jewelry shop there is a sales hostess, jewels எடுத்து கஸ்டமருக்கு காமிக்கிறாங்க. So that sales hostess has additional stress of ensuring the product safety. புரியுதா? அவங்க கஸ்டமருக்கு ஜுவல்ஸ் எடுத்து காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்களா, இல்லை தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுறாங்களா, இல்லை அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அதுக்காக டூப்ளிகேட் வைக்கிறாங்களா, புரியுதா? ஸோ திஸ் ஆல் ரன்ஸ் இன் த மைண்ட் ஆஃப் தி சேல்ஸ் பர்சன். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா that particular sales person is not able to attend the customer properly. டெடிகேட்டடாக கஸ்டமரை வந்து அவங்களால கவனிக்க முடியல. ஸோ இதுக்கு யூ கிவ் அ சொல்யூஷன். இதுதான் அவங்க கொடுத்த ப்ராப்ளம் ஸ்டேட். ஸோ எங்களுக்கு ரஃப்லி ஒரு 4 to 5 hours தான் டைம் இருந்துச்சு. ஸோ அவர் சொல்யூஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் மை டொமைன். நம்மளுக்கு என்ன தெரியும், எலக்ட்ரானிக் AI, ரைட்? ஸோ இதை பேஸ் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜில் அந்த பர்டிகுலர் ஸ்டிப்புலேட்டட் டைமில் டி கேவல் வித் சொல்யூஷன், ரைட்? ஸோ அதை ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா டி கேவல் வித் ஸ்மார்ட் ட்ரே. ஸோ அந்த ஜுவல்ஸ் வந்து ஒரு ட்ரேல இருந்து எடுத்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இன் ஒன் பர்டிகுலர் ட்ரே தேர் மே பி மெனி ஜுவல்ஸ். ஒரு ஆர்டரில் இருக்குது, ஒரு ரிங்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 9 ரிங்ஸ், ஒவ்வொரு ரிங்கும் 3 ரிங் இருக்குது, ரைட்? ஸோ அந்த ட்ரேல வி ஹேவ் அ proximity sensor for each object. So ஒரு சேல்ஸ் பர்சன் காலையில இருந்து என்ன அதிகமாக பார்ப்பாங்க, ஜுவல்லரி ஷாப்ல சுற்றி ஜுவல்ஸ் தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து எந்த ஜுவல் அவங்க எடுத்துருக்காங்க பர்டிகுலர் டிஃபரன்ஷியேட் பண்ண ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா எல்லாமே காலையில இருந்து ஒரு கோல்டு தான் பார்த்துருக்கோம். ஸோ நாங்கள் என்ன செய்யறோம்னா அந்த பர்டிகுலர் ஜுவல் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கீழே வந்து ஒரு அது கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு லைட். இது வந்து ஜஸ்ட் ஒரு விஷுவல் இண்டிகேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து கஸ்டமர் கொடுத்துருக்கீங்க, புரியுதா? ஸோ அந்த ட்ரேல ஒரு ஐட்டம் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், ரைட்? செகண்ட், அந்த ட்ரேலே வந்து we have a load cell. லோட் செல் என்ன தெரியுமா? ஷாப்பிங் பண்ணுறீங்க இல்லையா, சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு லாஸ்ட்டாக வெயிட் செக் பண்ணுறாங்க இல்லையா, அது கீழே வந்து ஒரு லோட் செல் இருக்குது, டிஜிட்டல் லோட் செல். அதே மாதிரி இந்த ட்ரேலையும் ஒரு லோட் செல் இருக்குது. So this load cell is calculating all the object weight. So it is predetermined, correct? ஒரு ட்ரேல 6 ஜுவல் இருக்கு அப்படின்னா அந்த 6ஓட வெயிட்டை ப்ரிசைஸாக மெஷர் பண்ணி தான் லோட் பண்ணியிருக்கோம், ரைட்? அப்போ ஒரு பர்டிகுலர் ரிங் எடுத்தாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வெயிட் வந்து கம்மியாகும், ஓகேவா? ஸோ அது வந்து அந்த சின்ன ட்ரேக்கு மேலே ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்கு, ரைட்? ஸோ தட் பர்டிகுலர் வெயிட் will be displayed in the LCD or LED display, right? And in addition to this, எந்த ரோட எந்த காலம் ஆப்ஜெக்ட் வெளியே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் லோக்கலில் டிஸ்பிளே இருக்கு, புரியுதா? அப்போ என்ன ஆகும், அந்த ட்ரே பார்த்தாலே அந்த சேல்ஸ் ஹோஸ்டஸ்க்கு எந்த ப்ராடக்ட் வெளியே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், ரைட்? திஸ் இஸ் செகண்ட் சொல்யூஷன். தேர்ட், இந்த ட்ரேல வி கனெக்டட் வித் சென்ட்ரல் டேட்டா. ஸோ இந்த வெயிட்லாம் இருக்கு இல்லையா, இந்த வெயிட் வந்து எந்த ரிங்கு எந்த மாடல் அப்படிங்கிறது எல்லாமே அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடும், ரைட்? அதே மாதிரி ஃபோர்த் சொல்யூஷன், நீங்கள் ஜுவல்ஸ் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா ஜுவல்லுக்கும் ஒரு டேக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டேக் அவங்க ஈஸியாக கட் பண்ண முடியுது, கவனிச்சிருக்கீங்களா? ஸோ இன் அடிஷன் டு தட் ஆர் வி கேன் சே பை ரீப்ளேசிங் தட் டேக் இன் வித் த RFID டேக். ஸோ வி ஆர் கோயிங் டு ட்ராக் தி ஜுவல், ரைட்? இப்போ எப்படிலாம் வந்து ஒரு திருடன் நினைக்கிறவங்க சாமர்த்தியமாக திருடலாம். அந்த ஜுவல்லை எடுத்துட்டு அதே மாதிரி டூப்ளிகேட்டாக
அந்த இடத்துல வைக்கலாம், ரைட்? பட் அவரால் டேகை வந்து ஆட் பண்ண முடியாது. செகண்ட், அந்த டேகை கட் பண்ணிட்டு ஜுவல்லை எடுத்துட்டு ஓடலாம், ரைட்? பட் அதை கட் பண்ணணும் அப்படின்னா அந்த சேல்ஸ் பர்சனுக்கு முன்னாடி அவரால் கட் பண்ண முடியாது, ஏன்னா அவர் பாத்திரம் கட் பண்ணுறது. அப்போ என்ன செய்யணும், கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போய் தான் அந்த டேகை கேஸ்ட்டு கட். ஸோ நம்ம என்ன செய்யறோம்னா we are tracking the location of the RFID, ரைட்? அந்த டேகோட டிஸ்டன்ஸ் கார்ட்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது லைவாக மெஷர் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, a person is taking the RFID tag and moving to a certain distance, it will give an alarm to the control. ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் வந்துச்சு அப்படின்னு உடனே அவங்க சிசிடிவி பார்ப்பாங்க, அந்த சேல்ஸ் பர்சனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், சரியா? ஏன்னா இப்போ இருக்கிற சிஸ்டம் எப்படி இருக்கு, we have only CCTV. ஸோ ஒரு ஜுவல்லு காணணும் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் we are analyzing the entire CCTV footage, right? So it takes a lot of time. அதுக்குலாம் திருட வேற எங்கேயாவது மூட்டி எஸ்கேப் போயிடும். ஸோ இது வந்து ஃபோர்த் சொல்யூஷன், ரைட்? இப்போ எப்போவுமே ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் மட்டும் கொடுக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஸ்கேலபிள். நான் சொல்யூஷன் மட்டும் கொடுக்குறது என்னோட ஒர்க் கிடையாது. ஐ ஹாவ் டு மேக் அ ப்ராஃபிட் அவுட் ஆஃப் இட். கரெக்டாக ஒரு ஸ்டோர் கொடுத்தா they have to purchase it and they have to get a revenue on both sides. அப்போ கஸ்டமருக்கு வந்து இது என்ன வேல்யூ அடிஷன் கொடுக்கும்? How will you pitch this product to a customer? So just consider this as your startup product. நீங்க கஸ்டமருக்கு எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க? என்னோட டிவைஸ் வாங்கிக்கங்க, வாங்கினா ஜஸ்ட் தெஃப்டே நடக்காது அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஸோ என்ன சொல்லலாம்? இல்லை நீங்கள் ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓனராக நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க, என்ன சொன்னால் நீங்கள் அந்த டிவைஸ் பண்ணுவீங்க? ஓகே, நீங்கள் ஜஸ்ட் சேஃப்டி செக்யூரிட்டி தெஃப்ட் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத விட, so this device will give you a 100% theft protection, right? Statistically, according to FICCI, Federation of Indian Commerce, every year jewelry theft considers to 200 to 300 crores in India. So by using this device, we can save a lot of your capital investment, right? And by using this device, the salesperson can concentrate more on the customer. So this, by using this device, you will increase your customer retention rate by 60%. Please, I am putting a lot of values into my proposition. Lot of technical terms. அப்போ என்ன ஆகுது, இப்போ கஸ்டமரை நம்ம எவ்வளோ தூரம் ரீட்டைன் பண்ணலாமா? அப்போ இவ்வளோ தூரம் கஸ்டமர் ரீட்டைன் பண்ணால் மறுபடியும் அவங்க நிறைய ப்ராடக்ட் வாங்குவாங்க, என்னோட ப்ராஃபிட் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். அதை நீங்கள் வேல்யூவாக போடும்போது யுவர் இம்பேக்ட் பிகம்ஸ் ஹை. புரியுதா? அப்போ தான் வந்து அந்த டிவைஸ் வாங்குறதுக்கு அவர் மைண்ட் செட்டே வரும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு ஸ்கேலபிலிட்டி. நான் ஜுவல்லரி ஷாப் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எப்படி ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம்? அஃப்கோர்ஸ் மூட முடிஞ்ச எல்லா ஜுவல்லரி ஷாப் இருக்குது. பட் ஸ்டில் கேன் ஐ யூஸ் மை ப்ராடக்ட் ஃபார் அதர் அப்ளிகேஷன்? பண்ணலாமா? இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு யூஸ் பண்ணுறேன். டெக்ஸ்டைல் ஷாப்பில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு தேவை போட்டு போகிறா ட்ரையல் போட்டு போகணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த ப்ராடக்ட் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேவா? அப்போ அதை ட்ராக் பண்ணணும். பர்டிகுலர் டியூரேஷனுக்கு அப்புறம் அந்த டேக் அந்த இதுலேருந்து வரல அப்படின்னா யூ கேன் மானிட்டர். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அ ஜுவல்லரி ஷாப், இட் இஸ் ஃபார் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ். இதை வந்து நான் பிக்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதோட முடிச்சிருமா? நான் வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். அப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? How am I going to make my customers use it? Because I am a technical person. எனக்கு உள்ள டெக்னிக்கல் சென்சார் கண்ட்ரோலர் ஏ அனாலிட்டிக்ஸ் எல்லாமே தெரியும், சரியா? பட் சேல்ஸ் ஃபோர்ஸுக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது. அப்போ அவங்க ஆங்கிள் இருந்து how your product will be used. புரியுதா? அப்போ நான் என்ன செய்யறேன்,
I am putting a set of programs which will give an error code. உள்ள ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா ஒரு எரர் கோடை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேவா? தென் ஐ அம் கிவிங் a manual. இந்த எரர் கோட் வந்துச்சுன்னா இந்த பட்டன் பிரஸ் பண்ணுங்க, ரீசெட் பண்ணுங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மை ப்ராடக்ட் becomes easy to use by anyone without technical knowledge. கரெக்டா? ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது அதை we have to power it up. ரைட்? அப்போ கண்டினியூஸாக அது பவர் கொடுத்துட்டே இருக்கணும். Is it necessary to continuously power the device? எப்போ தேவை? Only when we are showing it or taking it out to display to the customer. Right? அப்போ ஒரு simple on off switch. கரெக்டா? சிம்பிள் ஆன் ஆஃப் எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஆன் பண்ணிங்கன்னா பேட்டரி திருப்பி உள்ள வைக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். தேர்ட், உங்கள் மொபைல்லலாம் ஓஎஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. கரெக்டா? அப்போ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்க? டிவைஸ் எடுத்து போய் ஸ்டோருக்கு கொடுக்குறீங்களா? கொடுக்குறது இல்லை. என்ன பண்ணுறீங்க? யூஆர் அப்டேட்டிங் ஓவர் தி ஏர். அதுக்கு பேர் ஓவர் தி ஏர் அப்டேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓடிஏ. ஸோ என்னோட டிவைஸ்லையும் I am giving a capability of OTA over the air update. Just connect it to a Wi-Fi and your software will be updated. Right? Clear? இப்போ கஸ்டமர் எண்ட் யூசர் கான்சன்ட்ரேட் பண்ணியாச்சு, இன்வெஸ்டரையும் கான்சன்ட்ரேட் பண்ணியாச்சு, அந்த கடை ஓனரையும் கன்வின்ஸ் பண்ணுறேன். இப்போ கடை ஓனர் கேட்குறாரு, சரி எல்லாம் ஓகே, இப்போ செம்மரில் எனக்கு நிறைய டேட்டா வருது, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? இன்னும் எனக்கு can you give me some more meaningful insights to this data? ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம எடுக்கிறப்போ தெரியுது கரெக்டா எந்த ட்ரேல எந்த ஜுவல்ல வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஒரு பர்டிகுலர் மாடலை வந்து நிறைய பேர் எடுத்து பார்க்கறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுக்கிறாங்கன்னா that design and that make is more interested by the customers. So அந்த டிசைன்லாம் கஸ்டமர்ஸ் விரும்புறாங்க. அப்படிங்கிற ட்ரெண்டை வந்து I can analyze using machine learning. புரியுதா? அண்ட் அகைன் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த எவ்வளோ ஸ்டாக் அந்த மந்த்துக்கு இருக்கு, I can manage my inventory without manual inspection. கரெக்டா? அப்போ என்ன ஆகுது? அவங்க கேட்டது என்னது? என்ன கேட்டாங்க கஸ்டமர்? இண்டஸ்ட்ரியில் எனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லி கொடுத்தாங்க? சேல் சோர்ஸஸால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல கஸ்டமர், அதுக்கு சொல்யூஷன் கேட்டாங்க. பட் நம்ம கொடுத்த வேல்யூ ப்ரொபோசல் வந்து இட் கவர்ஸ் எவ்ரி ஒன். புரியுதா? ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்புங்கிறது இட் கன்சிடர் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ். எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க போகிறோம், பிஸ்னஸ் எடுக்க போகிறோங்கிறதும் we have to plan it. So this is called as entrepreneurial mindset. சரியா? நீங்க ஒரு கம்பெனில போய் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குறீங்க. பட் simultaneously how you are developing yourself, right? How you are able to give opportunities to others. இப்போ நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பாதி எக்யூப்மெண்ட்ஸ் பர்டிகுலர் டிஃபென்ஸ் இட் இஸ் எக்ஸ்போர்ட்டட். வெளியிலேருந்து வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வை கான்ட் யூ மேனுஃபேக்சர் தட் இன் இந்தியா? ஸோ ஐடியா வந்து இதுதான். டோட்டல் சொல்யூஷன்ஸ் வந்து எல்லாமே இந்தியாவிலேருந்து நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இன் டர்ன் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அதர் இன்ஜினியரிங். ஸோ திஸ் இஸ் தி design thinking methodology and the handbook which we used for coming up with the product solution.